பயிற்சி 1.2ல் 4th செகண்ட் சம் கொஸ்டினில் வந்து x, y அந்த ஒய்யோட ஈக்குவேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா x+3 எக்ஸும் ஒய்யும் என்னன்னு சொல்லியிருக்காங்க இயல் எண்கள், அதாவது 10ஐ விட குறைவான இயல் எண்கள். 10ஐ விட கம்மியான உள்ள இயல் எண்கள் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, இயல் எண்கள் எப்போதுமே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 10ஐ விட குறைவான இயல் எண்கள்னால் 1லேருந்து 9 வரைக்கும் உள்ளது. அப்போ எக்ஸும் 1லேருந்து 9 வரைக்கும் உள்ள நம்பர் தான், ஒய்யும் 1லேருந்து 9 வரைக்கும் உள்ள நம்பர் தான். ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும், அதாவது அந்தந்த செட்டை வந்து நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு சம்மில் டேரெக்டாக எக்ஸ் ஒய் கொடுத்துருப்பாங்க, இதில் நம்மளே கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் =x+3. அப்போ இதில் போயிட்டு எக்ஸுக்கு பதிலாக 1லேருந்து 9 வரைக்கும் உள்ள வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1, எக்ஸுக்கு பதிலாக 2, எக்ஸுக்கு பதிலாக 3 அப்படின்னு சொல்லி 9 வரையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன வரும், y = 1 + 3, அதே மாதிரி y = 2 + 3, y = 3 + 3 அப்படின்னு வருமா. அதே மாதிரி போயிட்டுருக்குமா. இப்போ அதோட வேல்யூ நம்ம ஆட் பண்ணி போட வேண்டியது. 2ஐ கூட்டினீங்கன்னா 4, 2ஐ கூட்டினா 5, அப்படியே கண்டினியூ நம்பர்ஸாக தான் வரும். அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ ஃபுல்லாக நம்ம எடுத்து எழுதிட்டோம். அடுத்து ஒய்யோட வேல்யூவையும் எடுத்து எழுதிட்டோம். எடுத்து எழுதிட்டு அதே மாதிரி 1 2 3 4 அப்படியே 9 வரைக்கும் வரும். 3ங்கிறது அப்படியே சேமாக வருமா. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி போடுறது கண்டினியூ நம்பர்ஸாக தான் வரும். 3 + 3 6, அப்போ 4 + 3 7, அப்புறம் 8 9 10 11 12. அப்போ எக்ஸும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, இப்போ ஒய்யும் கண்டுபிடிச்சாச்சா. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருப்பாங்க, அம்புக்குறி படம் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்களா. அம்புக்குறி படம்னா என்ன பண்ணுவோம், எக்ஸுன்னு ஒரு சர்க்கிள் வரைவோம், ஒய்ன்னு ஒரு சர்க்கிள் வரைவோம். இதில் வேல்யூ கொஞ்சம் பெருசாக இருக்கனால கொஞ்சம் பெருசாகவே வரைஞ்சிக்கிறோம். அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிச்சோம் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் 1லேருந்து 9 நம்பர், அந்த 1லேருந்து 9 நம்பர் வரைக்கும் உள்ளதை எடுத்து எழுதிக்கிறோம். அதே மாதிரி தான் ஒய்லையும் எடுத்து எழுதுகிறோம். எடுத்து எழுதிட்டு அம்புக்குறி படங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்திங்களா. எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு கொடுத்து 4, அதை தான் நம்ம கோடு போட்டு அந்த அம்புக்குறியை நம்ம போட போகிறோம். 2ன்னு கொடுத்தப்ப என்ன வந்துச்சு, 5. ஈஸி தான் ரொம்ப. 3ன்னு கொடுத்தப்ப 6, 4ன்னு கொடுத்தப்ப 7, 5ன்னு கொடுத்தப்ப 8, 6ன்னு கொடுத்தப்ப 9. நெக்ஸ்ட்டு 7ன்னு கொடுக்குறப்ப என்ன வருது, 10ன்னு வருதா. 10 வந்து ஒய்யில் இல்லை. அப்போ நம்ம அதோட முடிச்சுக்கலாம். ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கணும், வரைபடம். வரைபடம்னா கிராஃப் போடுவோமா. அப்போ ஒய் அச்சுன்னு ஒன்று, நெக்ஸ்ட்டு எக்ஸ் அச்சுன்னு ஒன்று. எழுதிட்டு இப்போ எக்ஸில் உள்ள வேல்யூ பார்க்குறோம். 1லேருந்து 9 வரை இருக்குது. ஒய்யோட வேல்யூ 1லேருந்து 9 வரை இருக்குது. அப்போ அந்த கிராஃபில் வந்துட்டு நம்ம 1லேருந்து 9 வரைக்கும் உள்ள வேல்யூவை நம்ம எடுத்து எழுதிக்குவோம். அதுமாதிரி ஒய்ஹெச்லேயும் 1லேருந்து 9 வரைக்கும் வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ அம்புக்குறி படத்தில் வந்து நம்ம நேராக கோடு போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அது என்னென்ன பாயிண்ட்டுன்னு பார்க்கலாம், என்னென்ன புள்ளிகள்னு. 1,4 ஃபஸ்ட்டு, அதை இங்கே போய் குறிக்கணும். 1,4, எக்ஸ் அச்சில் 1 பார்க்கணும், ஒய்ஹெச்சில் 4 பார்க்கணும். 2,5, எக்ஸில் 2 பார்க்கணும், ஒய்யில் 5. அந்த மாதிரி எல்லா புள்ளிகளையும் நம்ம இப்போ குறிக்க போகிறோம். 3,6 புள்ளிக்கு பக்கத்துலேயே அந்த பாயிண்ட்டை எழுதிக்கோங்க. அடுத்து 4,7, அடுத்து 5,8, அடுத்து 6,9. இப்போ நமக்கு இதை ஸ்ட்ரைட் லைன் மாதிரி வந்துடும். இது வந்து ஒரு வரைபடம்.
நெக்ஸ்ட்டு என்ன கொஷினில் கொடுத்துருப்பாங்க, பட்டியல் முறை கேட்டிருக்காங்களா? இப்போ பட்டியல் முறைனா இங்கே புள்ளிகள் குறிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து அந்த இதை எடுத்து புள்ளிகளை எடுத்து எழுதிடணும். பட்டியல் முறை அப்படின்னா இதில் குறிச்சிருக்க புள்ளிகளை எடுத்து எழுத வேண்டியது தான். 1,4 2,5 அந்த எத்தனை லைன் போட்டிருக்கோமோ அத்தனை புள்ளிகள் வரும். மொத்தம் 6 லைன் போட்டிருக்கோமா, அப்போ 6 புள்ளிகள் நமக்கு கிடைக்கும். இதுதான் பட்டியல் முறை. இந்த சம் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.